அமெரிக்க வரி விதிப்பால் தமிழ்நாட்டு தொழில்துறைக்கு கடும் பாதிப்பு. வர்த்தகத்தை மீட்டெடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம். அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் 11 மணி நேரம் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகாரில் விசாரணை. எம்எல்ஏ விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு. சட்டப்பேரவை செயலாளர் அளித்த புகாரில் திருவல்லிக்கேணி போலீசார் நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரச்சார பயணத்தின் போது நூலிழையில் தப்பிய எடப்பாடி பழனிசாமி. பிரச்சார பேருந்து கடந்து சென்ற சில வினாடிகளில் அலங்கார வளைவு சாய்ந்ததால் பரபரப்பு. அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிரான அமலாக்கத்துறை சோதனைக்கு கண்டனம். அத்துமீறல் நடவடிக்கையை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. அன்புமணியுடன் சமாதானம் என பரவும் தகவல் பொய் என ராமதாஸ் திட்டவட்டம். நாளை திட்டமிட்டபடி தனது தலைமையில் பொதுக்குழு கூடும் என்று உறுதி. மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க கால வரம்பு நிர்ணயித்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வ வாதம். காலக்கெடு வழங்கியது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என ஒன்றிய அரசு பதில் மனு. தவேக தலைவர் விஜய் ஒருபோதும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அந்த இமேஜை வச்சு ஜெயிச்சிடலான்றது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகவும் எல்லாருமே ஆகணுன்ற இந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில், ஒரு எம்ஜிஆர் தான். தொடர் விடுமுறை எதிரொலியாக உதகை, கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானலில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்த வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பு. பாஜகவுக்கு மதிமுக தூது விடுவதாக வெளியாகும் செய்தி அப்பட்டமான பொய் என்று வைகோ பேட்டி. திமுக கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது என்று உறுதி. சேலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரை. தொடர் விடுமுறை எதிரொலியாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பொது தரிசனத்திற்கு 24 மணி நேரத்திற்கும் மேல் ஆகும் என தேவஸ்தானம் தகவல். வாக்கு திருட்டுக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுக்க காங்கிரஸ் அழைப்பு. வாக்காளர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பது போன்ற வீடியோவை வெளியிட்டு விமர்சனம். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் தொடர்பாக விவாதம் தேவை என காங்கிரஸ் வலியுறுத்தல். பெட்ரோலியம், ரியல் எஸ்டேட் துறைகளில் மாநில ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்த கோரிக்கை. காஷ்மீர், ஹிமாச்சல் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் கடும் பாதிப்பு. மராட்டியத்தில் மும்பை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை.
நாளை மறுநாள் இந்தியா வருகிறார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி. அமெரிக்காவின் வர்த்தக போருக்கு இடையே இந்தியாவுடன் உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினி நடித்த கூலி திரைப்படம் வசூலில் அடுத்தடுத்து சாதனை. திரையரங்குகளில் மோனிகா பாடலுக்கு ஆட்டம் போட்டு ரசிகர்கள் கொண்டாட்டம். திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த ரஜினிகாந்திற்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வாழ்த்து. இன்னும் பல வேடங்களில் நடித்து ரசிகர்களை மகிழ்விக்க வேண்டும் என விருப்பம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் பல்வேறு தொழில்துறைகள் கடும் பாதிப்பை சந்திப்பதால் வர்த்தகத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் இரு நாடுகளுக்கும் பயன் தரக்கூடிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட ஒன்றிய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளை பாராட்டுவதாகவும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான நிலைப்பாட்டை முழுமையாக ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியான $433.6 பில்லியன் மதிப்பிலான பொருட்களில் 20 விழுக்காடு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியான நிலையில் தமிழ்நாட்டின் $52.1 பில்லியன் பொருட்களில் 31 விழுக்காடு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க சந்தையை தமிழ்நாடு அதிகமாக சார்ந்திருப்பதால் இறக்குமதி வரியின் தாக்கம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் என்றும் இந்த கூடுதல் வரி விதிப்பு தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை மற்றும் வேலைவாய்ப்பில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜவுளி, ஆடைகள், இயந்திரங்கள், ஆட்டோமொபைல்ஸ், ரத்தின கற்கள், நகைகள், தோல், காலணிகள், கடல் பொருட்கள் மற்றும் ரசாயன துறைகளில் மிகவும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த துறைகள் அனைத்தும் அதிக தொழிலாளர்களை சார்ந்தவை என்பது இன்னும் கவலைக்குரியது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஜவுளித்துறை 75 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பின் காரணமாக 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் கூறியுள்ளார். எனவே அவசர கடன் வரி உத்தரவாத திட்டத்தின் கீழ் 30% பிணை இல்லாத கடன்களை 5% வட்டி மானியம் மற்றும் அசலை திருப்பிச் செலுத்துவதை 2 ஆண்டு தற்காலிக தடையுடன் நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் அனைத்து ஜவுளி ஏற்றுமதிகளுக்கும் முன் மற்றும் பின் கடனை நீட்டித்தல் ஆகியவை ஏற்றுமதி போட்டித்தன்மையை வலுப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் நிலையில் ஈடிக்கும் அஞ்சமாட்டோம், மோடிக்கும் அஞ்சமாட்டோம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். இதனிடையே எம்எல்ஏக்கள் விடுதிக்குள் அனுமதியின்றி நுழைந்தமைக்காக அமலாக்கத்துறை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வாக்கு திருட்டு என்ற சட்டவிரோத பரிமாற்றத்தை திசை திருப்பவே ஒன்றிய பாஜக அரசின் எடுபிடி அமலாக்கத்துறை சோதனை என்ற பெயரில் அத்துமீறுகிறது என்று RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாடியுள்ளார். முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது மேல் நடவடிக்கை எடுக்க ஆளுநரின் அனுமதிக்காக அனுப்பப்பட்ட கோப்பு இன்னமும் நிலுவையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அமலாக்கத்துறையை ஏவி விடுவது வாடிக்கையாக இருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன்பு பதியப்பட்ட வழக்குகளில் அதுகாலம் வரையில் தலையிடாத அமலாக்கத்துறை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரம் காட்டுவது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்பது அரசியல் அறியாத 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட தெரியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வாக்கு திருட்டு நடத்தி பாஜக அம்பலப்பட்டு நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சென்னையில் எம்எல்ஏக்கள் விடுதி வளாகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக அமலாக்கத்துறையினர் மீது திருவல்லிக்கேணி போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால வரம்பு நிர்ணயம் செய்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் விளக்க குறிப்புகளுக்கு பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது.
துணைவேந்தர்களை மாநில அரசே நியமனம் செய்யும் சட்ட மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அந்த சட்டப்பிரிவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமான வாதத்தை அளித்துள்ளது. அதில் அரசியல் சாசன அமைப்பின் பிரிவு 143 பயன்படுத்தி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் முடிவு செய்த விவகாரத்தை மீண்டும் எழுப்ப முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசியல் சாசன பிரிவு 141 பயன்படுத்தி இறுதி செய்யப்பட்ட ஒரு விவகாரத்தை மறுசீராய்வு செய்தல் அல்லது குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரல் என்ற அடிப்படையில் மீண்டும் அந்த முடிவை மாற்ற முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் காவிரி நீர் பங்கீடு தொடர்பான விவகாரத்தில் இதேபோன்று கேள்வி எழுப்பப்பட்ட போது அதை உச்சநீதிமன்றம் நிராகரித்ததை தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. ஒன்றிய அரசு அளித்துள்ள எழுத்துப்பூர்வமான வாதத்தில் ஆளுநர்கள் வேற்று கிரகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல என்றும் மாநிலங்கள் அவசரகதியில் இயற்றும் சட்டத்தை தடுப்பவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயம் செய்வது சட்டத்தை திருத்துவதற்கு சமம் என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் மாற்றம் வர உள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ள நிலையில் 2 விதமான ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை கொண்டுவர ஒன்றிய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்றிய பாஜக அரசு 2017ஆம் ஆண்டு அமல்படுத்திய சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையால் சிறு குறு தொழில்கள் நலிவடைந்துள்ளதாகவும் விலைவாசி கடுமையாக அதிகரித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதாக பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான பரிந்துரைகளை ஒன்றிய அரசு முன்வைத்துள்ளது. அதன்படி தற்போது 5%, 12%, 18%, 28% என 4 பிரிவுகளாக உள்ள ஜிஎஸ்டி வரி விகிதத்தை 5% மற்றும் 18% என 2 பிரிவுகளாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 0.25% மற்றும் 3% வரி அப்படியே தொடரும். 12% வரி விதிக்கப்பட்டு வரும் 99% பொருட்கள் 5% வரிக்கான பிரிவிலும் 1% பொருட்கள் 18% வரிக்கான பிரிவிலும் சேர்க்கப்படும். 28% வரி விதிக்கப்பட்டு வரும் 90% பொருட்கள் 18% வரிக்கான பிரிவில் சேர்க்கப்படும் என்றும், புகையிலை உள்ளிட்ட தீங்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு தற்போது விதிக்கப்படும் 28% ஜிஎஸ்டி மற்றும் செஸ் வரிமுறை மாற்றப்பட்டு 40% வரி விதிக்கப்படும் என்றும் நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் விவசாய எந்திரங்கள், உரங்கள், கைவினைப் பொருட்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், காப்பீட்டு திட்டங்கள், ஜவுளி, சுகாதாரம் ஆகிய துறைகள் பயனடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசின் ஜிஎஸ்டி வரி விகித மாற்ற பரிந்துரைகள் குறித்து அடுத்து நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளன. அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தும் நிலையில் ஈடிக்கும் அஞ்சமாட்டோம், மோடிக்கும் அஞ்சமாட்டோம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். இதனிடையே எம்எல்ஏக்கள் விடுதிக்குள் அனுமதியின்றி நுழைந்தமைக்காக அமலாக்கத்துறை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வாக்கு திருட்டு என்ற சட்டவிரோத பரிமாற்றத்தை திசை திருப்பவே ஒன்றிய பாஜக அரசின் எடுபிடி அமலாக்கத்துறை சோதனை என்ற பெயரில் அத்துமீறுகிறது என்று RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாடியுள்ளார். முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது மேல் நடவடிக்கை எடுக்க ஆளுநரின் அனுமதிக்காக அனுப்பப்பட்ட கோப்பு இன்னமும் நிலுவையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அமலாக்கத்துறையை ஏவி விடுவது வாடிக்கையாக இருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பல ஆண்டுகளுக்கு முன்பு பதியப்பட்ட வழக்குகளில் அதுகாலம் வரையில் தலையிடாத அமலாக்கத்துறை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரம் காட்டுவது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்பது அரசியல் அறியாத 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட தெரியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வாக்கு திருட்டு நடத்தி பாஜக அம்பலப்பட்டு நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சென்னையில் எம்எல்ஏக்கள் விடுதி வளாகத்தில் அத்துமீறி நுழைந்ததாக அமலாக்கத்துறையினர் மீது திருவல்லிக்கேணி போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது. எதிர்க்கட்சிகளை தாக்கும் கருவியாக அமலாக்கத்துறையை ஒன்றிய அரசு பயன்படுத்துவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்த பயமுறுத்தல்களாலும் திமுகவினரை அச்சுறுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். பாஜக அரசு ஒரு புறம் தேர்தல் கமிஷனை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு அவர்கள் உதவியோடு தேர்தலை SIR போன்ற பல தாக்குதல்களை ஜனநாயகத்தின் மீது ஏவிவிட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3 அமைச்சர்கள்
அவர்கள் மீது அவங்க தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய இன்கம் டாக்ஸ், இடி, சிபிஐ இது எதிர்கட்சிகள் மீது தொடர்ந்து அவர்கள் தொடுக்கக்கூடிய கணைகளாக அதை இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் அவங்க கிட்டத்தட்ட வெப்பனைஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களை எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய கருவிகளாக மாற்றி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ரெய்ட்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ளும். நம்முடைய அமைச்சர் அவர்கள் எத்தனையோ சிக்கல்களை கடந்து கழகத்தோடு உறுதியாக நிற்கக்கூடிய ஒருவர். அதனால இந்த எந்த பயமுறுத்தலும் எங்களுடைய கழக தோழர்களை அதன் தலைவர்களை அச்சுறுத்திவிட முடியாது என்பதை பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நாளை திட்டமிட்டபடி நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்புமணியுடன் சமாதானமாகிவிட்டதாக வெளியாகும் தகவல்கள் பொய் என்றும் கூறியுள்ளார். பொதுக்குழு ரத்து செய்யப்படுவதாக சில விஷமிகள் வதந்தி பரப்புவதாக செய்தி வருகிறது. இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். எனது தலைமையில் நாளை 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கும். நேற்று ஒரே நிகழ்வுக்காக அந்த நிகழ்வு நடந்ததுனால பிறந்தநாள் கொண்டாடத்தினால அன்புமணி ஆதரவாளர்கள் தான் அதிகமான பதிவுகளை இட்டிருக்காங்க. 2 பேரும் இணைஞ்சதா இது அவங்களே பயன்படுத்தி எல்லாம் பொய்யான செய்திகள், எல்லாம் பொய்யான செய்திகள். பொய் 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 பொய். உங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாருன்ற மாதிரி ஒரு பதிவுலாம் போட்டிருந்தாங்க. எல்லாம் பொய் 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 பொய். அதுவும் ஒரு திட்டமிட்ட சதி 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 சதி. தவிக தலைவர் விஜய் ஒருபோதும் எம்ஜிஆராக முடியாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பனையூரில் இருந்து கொண்டே அரசியல் செய்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இன்னும் அவர் பனையூர்லேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுவது தான் விமர்சனத்துக்குரியதாக இருக்குது. அவர் களத்துக்கு வரணும். எல்லாரும் களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டு இருக்காங்க. எங்கேயோ மாநாட்டிலையும் செயற்குழுவும் பேசுனதுனால கடைசி நேரத்தில் அந்த இமேஜை வச்சு ஜெயிச்சிடலான்றது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் எம்ஜிஆராகவும் எல்லாருமே ஆகின்ற இந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில். ஒரு எம்ஜிஆர் தான். ஒரு எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் இது பண்ண முடியாது. புரட்சி தலைவர் அம்மா கூட்டம் நிறையா வந்துடும், தள்ளிடுவாங்க, உங்களுக்கு இடைஞ்சல் வரும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க அது ஏன் திரும்ப வரும்போது வரலாம்ல. எத்தனையோ காலங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவர் மக்களை சந்திக்கணும்ல, அவருடைய இதெல்லாம் சொல்லணும்ல எல்லா இடங்களுக்கும். கடைசி நேரத்தில் எங்களுக்கு இன்னும் அது இல்லையே. எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே இப்போ பார்த்தா எங்கே போனாலும் எங்கள் பொதுச் செயலாளருக்கு மக்கள் வெள்ளமாக கூப்பிடுறாங்க. அவர் எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்காரு. ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் தமிழ்நாட்டின் முப்பெரும் தலைவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பெருமைக்குரிய KPS திரையரங்கம் தனது 56வது ஆண்டு பயணத்தை முடித்துக் கொண்டு விடைபெற்றது. புகழ்பெற்ற பின்னணி பாடகியும் நடிகையுமான KB சுந்தராம்பாள் 1968ஆம் ஆண்டு தனது சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் KBS என்ற பெயரில் திரையரங்கை கட்டினார். இந்த திரையரங்கை அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் மற்றும் சினிமா துறையில் உச்சத்திலிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். திரையரங்கு திறப்பு நிகழ்விற்காக கொடுமுடி பகுதிக்கு வந்த 3 ஆளுமைகளை KB சுந்தராம்பாள் தனது வீட்டிலிருந்து திரையரங்கம் வரை திறந்தவெளி வாகனத்தில் ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் புடைசூழ அழைத்து வந்ததை இன்றளவும் அப்பகுதி மக்கள் மறக்க முடியாத நினைவாக பகிர்கின்றனர். இந்த திரையரங்கில் முதல் திரைப்படமாக AVM ராஜன், சவுகார் ஜானகி நடித்த துணைவன் படம் திரையிடப்பட்டது. இந்த படத்தில் KB சுந்தராம்பாள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார்.
இதைத் தொடர்ந்து வெளியான பல்வேறு வெற்றி படங்களால் கேபிஎஸ் திரையரங்கம் பெரும்பாலான நேரங்களில் நிரம்பி வழிந்தது. சுற்றுவட்டார பகுதிகளில் திரையரங்குகள் இல்லாத காலகட்டத்தில் திறக்கப்பட்ட சுந்தராம்பாளின் திரையரங்கிற்கு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்தது. கேபி சுந்தராம்பாள் மறைவுக்கு பின் அவரது குடும்பத்தினரால் நிர்வகிக்கப்பட்ட கேபிஎஸ் திரையரங்கம் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் மூடப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக படங்கள் திரையிடப்படாமல் பூட்டி கிடந்த திரையரங்கம் சமீபத்தில் மற்றொருவருக்கு விற்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அரை நூற்றாண்டுக்கும் மேலாக கொடுமுடி பகுதியின் அடையாளமாக திகழ்ந்த சினிமா பிரியர்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்களை வழங்கிய கேபிஎஸ் திரையரங்கம் முழுமையாக இடிக்கப்பட்டது. இதனிடையே சுதந்திர போராட்ட வீராங்கனை, பாடகி, நடிகை என பன்முகத்தன்மை கொண்ட கேபி சுந்தராம்பாளுக்கு கொடுமுடியில் சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்துள்ளது. நான் கொடுத்த இடத்துல எங்கள் அத்தை நாங்கள் இருக்கிற காலத்திலேயே அந்த சிலையை பார்த்து நாங்கள் நிம்மதியோடனு எங்கள் அத்தையோட அந்த சிலைக்கு நான் மட்டுமல்ல எத்தனையோ இசைக்கலைஞர்கள் அதுக்காக இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 மிகப்பெரிய தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைத்து நிகழ்ச்சி நடத்திய பெருமைக்குரிய கேபிஎஸ் திரையரங்கம் இடிக்கப்பட்டாலும் அப்பகுதி மக்களின் மனதில் நீங்காமல் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அலாஸ்காவில் நடைபெற்ற அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இடையிலான 3 மணி நேர பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்படாமல் நிறைவு பெற்றது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மாஸ்கோவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அலாஸ்கா மாகாணத்தில் உள்ள எல்மென்டாப் ரிச்சர்ட்சன் ராணுவ படைத்தளத்தில் ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைக்காக அலாஸ்கா வந்தடைந்த புதினுக்கு B-2 பாம்பர்ஸ் மற்றும் F-22 ரக போர் விமானங்கள் பறக்க அமெரிக்க அரசு சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொதுமக்களை ஏன் கொலை செய்கிறீர்கள் என செய்தியாளர்கள் புதினை நோக்கி கேட்டதற்கு கேள்வி காதில் விழவில்லை என்பதைப் போல செய்கை செய்து காட்டி எதிர்வினையாற்றினார். தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புதின் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பீஸ்ட் என அழைக்கப்படும் அவருடைய கேடிலாக் லிமோசின் காரில் பயணித்தார். பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா தரப்பில் சரிசமமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 3 மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆக்கப்பூர்வமான சந்திப்பு நடைபெற்றதாகவும் பல விஷயங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதை தாங்கள் நிறுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ரஷ்ய அதிபர் புதின் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் மூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் டிரம்புடனான சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த புதின் உக்ரைனுடனான பிரச்சினைக்கு மூல காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறினார். அதேபோல உக்ரைனில் அமைதியை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அடுத்த சந்திப்பை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடத்த வேண்டும் என ரஷ்ய அதிபர் புதின் விருப்பம் தெரிவித்துள்ளார். வழக்கமாக தாய்மொழியில் மட்டுமே பேசும் புதின் இம்முறை நெக்ஸ்ட் டைம் இன் மாஸ்கோ என ஆங்கிலத்தில் பேசினார். சந்திப்பை தொடர்ந்து 2ஆம் உலகப் போரின் போது உயிரிழந்த சோவியத் வீரர்களின் நினைவிடத்தில் மலர் வைத்து மரியாதை செலுத்திவிட்டு ரஷ்யா புறப்பட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.